வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் கூட்டுறவுத்துறையிலிருந்து அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க, ஆன்லைன்லாம் கிடையாது. இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்குங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று பார்த்தீங்கன்னா தனியாக பாக்ஸ் இருக்கும். அதில் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், போஸ்ட் ஃபார் அப்ளையிங், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர். இந்த 3 விதமான பதவிகளில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அதை எழுதணும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம், சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். பிறந்த தேதி, அதன் பிறகு உங்களுடைய வயது 12/1/2024 அன்று உள்ளவாறு கணக்கிட்டு உங்களுடைய வயதையும் எழுதணும். வயது வரம்பில் தளர்வு கோருபவரா? உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னாங்க ஆம் அப்படின்றத மேலே டிக் பண்ணணும். வேண்டாம்னா இல்லைன்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. பாலினம் என்னன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர் எழுதிடுங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, கல்வித் தகுதி, பயிற்று மொழி, மீடியம் ஆஃப் ஸ்டடி, விண்ணப்பதாரின் சொந்த நகரம், கிராமம், குடியுரிமை, முன் அனுபவம் உள்ளதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா ஆம்ன்றத மேலே டிக் பண்ணணும். இல்லைன்னா இல்லைன்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. முன்னுரிமை கோருபவரா? ஆமெனில் தக்க சான்றிதழ் இணைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வேணும்னாக்கா ஆம்ன்றதை டிக் பண்ணணும். இல்லைன்னா இல்லைன்றதை டிக் பண்ணிவிடுங்க. ஆம்னா என்னன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரைட்டுங்களா? அது கொடுத்துருப்பாங்க. ஆதரவற்ற விதவை, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர், கலப்பு திருமணம், மற்றவை. ரிலிஜன், கம்யூனிட்டி, ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ன்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. இன உட்பிரிவு, கேஸ்ட். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பீங்கள்ல அதனுடைய எண் எழுதணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும். அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பிளேஸ் டேட்டை எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு, ஒரு கவரில் உங்களுடைய அட்ரஸை எழுதி அந்த கவரில் 27 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632004 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்.
டைரக்ட்லி ஸ்பீட் போஸ்ட் கொரியர் மூலமாக விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 29/2/2024. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். ஸோ இங்கேருந்து இதற்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் ஃபார் தி வேகன்சி இயர் ஆஃப் 2024 2024 டு ஒர்க் இன் பிரான்ச் ஆஃபீஸ் சிம்கோ அமுதம் கோஆபரேட்டிவ் ஆயுஷ் அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்டு சிம்கோ கோஆபரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். டோட்டலாக 48 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.